எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நாங்க திருச்செந்தூர் போயிருக்க விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபேமிலியா எல்லாரும் இருக்கும்போது எங்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோவில் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி திருச்செந்தூர் கிளம்பியிருந்தோம். ஆனா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு லேசுப்பட்டாதான் நாங்க கிளம்பவே இல்லை. என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை நைட் 12 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க ஆல்ரெடி ஒருக்கா திருச்செந்தூர் போகலாம்னு சொல்லி இதே மாதிரி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இருந்தோம். அப்ப பிளான் பண்ணி பாப்பாவுக்கு வேற மொட்டை போடுறதா இருந்துச்சு. சரி இதோட அம்மா அக்கா எல்லாரோடையும் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு கிளம்புறோம். அன்னை காலையில எங்க அப்பாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதனால போக முடியாம அப்படியே ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போய் மொட்டை போட்டு வந்தோம். அப்ப யாருமே இல்லாதனால கொஞ்சம் பாத்துக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த டைம் ஆச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம்னு சொல்லிட்டு மறுபடியுமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்குமே லேசுப்பட்டதா நாங்க கிளம்பவே இல்லை. முதல் நாள் நைட்டு வரைக்குமே எங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இஷ்யூவா இருந்தது. போறதே வந்து பயங்கர குழப்பமா இருந்துச்சு. பயங்கர டென்ஷன் எல்லாமே சேர்ந்து போயிருந்தது. நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு மேல கிளம்புறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். 11 மணி வரைக்குமே நிச்சயம் இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி என்னதான் ஆகுதுன்னு பாத்துலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். பிள்ளைங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தனால அவங்களும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களா. சரி அதுங்களுக்காக வாச்சு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 11 மணிக்கு மேல துணிமணி மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்துதான் நமக்கு போக முடியாம போகுது. சரி டைம் பிளான் இல்லாம சடனா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கே நாங்க வந்திருந்தோம். நைட் ஒரு 12 மணிக்கு மதுரையில இருக்க மாட்டுத்தாவணியில பஸ் ஏறணும். காலையில 4 மணிக்கு திருச்செந்தூர் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 4 மணிக்கு வந்து இறங்கினோன்னு வெளியிலே பிரஷ் பண்ணிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம்னா போனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே வந்திருந்தோம். ஒரு 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். அப்பயே பயங்கர கூட்டமா இருந்துச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட அமாவாசை, அதுக்கப்புறம் லீவு நாள் கூட வந்துருச்சா. ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. குழந்தைகளும் வெளியில கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சரி வாங்க உங்களை கடலுக்கே கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்க திருச்செந்தூர் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா எல்லாரும் சொல்றப்ப வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. திருச்செந்தூர் முருகனை நினைச்சு அப்பனா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு இது மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஆல்ரெடி பேக் பண்ணியிருந்தோம். அப்பயே போக முடியாது. சரி இந்த டைம் என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஆனா நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் அந்த கோவிலுக்கே அழைச்சிட்டு வந்தாரு. கோயிலுக்கு போயிட்டு முருகனை பாக்குற வரைக்குமே இது உண்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்திருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள போய் கடல்ல குளிச்சு சாமியை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கஷ்டத்தோட வந்திருந்தோம் அப்படின்ற நினைப்பு கூட இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃபா கிடைச்சிச்சு எங்களுக்கு. குட்டி பாப்பா தண்ணிக்குள்ள வரமாட்டா, அவ கொஞ்சம் பயப்படுறதுனால அம்மா வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்பா வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோமா, அதனால வந்து அவங்களும் பேக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் அக்கா பிள்ளைங்க மட்டும் தண்ணியில செம்ம ஆட்டம் ஆடினோம். 2 மணி நேரம் தண்ணியிலே விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஜாஸ்தி கூட்டம் வந்துருச்சு. இதுக்கு மேல தண்ணியில விளையாண்டோம்னா சாமி பாக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும், அப்புறம் ஊருக்கு போறதுக்குமே ரொம்ப டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு சரின்னு போதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்தோம். அவங்களுக்கு வர மனசு இல்லை, எங்களுக்கும் தண்ணியை விட்டு வெளில வர்றதுக்கு மனசே இல்லாம தான் வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்ப கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது இந்த இடம்னா கொஞ்சம் நீட்டா நல்லா இருந்தது. இப்ப அதிக கூட்டமா இருக்கனால அதுவுமே கொஞ்சம் நீட்டானா இல்லை. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த பொட்டு வைக்கணும்னு ஆசையா இருக்குன்னு எங்க அக்கா சொன்னாங்க. சரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு அப்படியே லைன்ல நின்னவங்க தான் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சுதான் முருகனை பார்த்தோம். பார்த்துட்டு வந்த உடனே இந்த வீடியோ எடுத்துட்டு பயங்கர டயர்டு. வெயில் வேற ஜாஸ்தியா, குழந்தைகளை வச்சுட்டு சுத்தமா அந்த லைன்ல நிக்கவே முடியல. இத்தனைக்கும் நாங்க 100 ரூபாய் டிக்கெட்ல தான் போயிருந்தோம். ஃப்ரீ டிக்கெட் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமா இருந்துச்சு. காலையில டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடவே இல்லையா. பிள்ளைங்களுக்கு பசி வேற வந்துருச்சு. பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு மோர் வாங்கி குடிச்சிட்டு திருச்செந்தூருக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வேற எந்த கோயிலுக்கு போற பிளான் இல்லை. ஏன்னா இதுக்கு போயிட்டு வந்ததே எல்லாருமே டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா முதல் நாள் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம டிராவல்லே வந்ததுனால வேற எங்க போறதுக்குமே பெருசா வந்து உடம்புல எனர்ஜி இல்லாதனால சரி ஊருக்கே போயிடலான்னு அப்படியே ரிட்டர்ன் வரப்ப வெளியில இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டு கிளம்பியிருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் டிஃபன் எதுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே லஞ்சே சாப்பிட்டோம். வெரைட்டி ரைஸ் கொஞ்சமா, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். அவ்வளவுதான். இதை எங்களுடைய திருச்செந்தூர் விளாக். நீங்க திருச்செந்தூர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.